ஹே guys, this is Shiny DK vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவன் பட்டர் அண்ட் பீட்டர் இது எதுவுமே இல்லாமல் ஒரு கேக் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான கேக் ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அதோட நோ பட்டர் எக் அண்ட் பிளெண்டர் இது மூணுமே இல்லாமல் கேக் க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேக் ரெசிப்பியே ட்ரை பண்ணதே இல்லைனாலும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நாங்களே அப்படி தான் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 எக்கு தான் நான் எடுத்திருந்தேன். அந்த எக்கு ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்கை வெளியே வச்சுட்டு அது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கப்பு வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் 1 கப் பவுடர் பண்ண சுகர் நான் சேர்த்துக்கிட்டேன். தென் 1/2 கப் இதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இது மூணுத்தையும் நம்ம மிக்சியில் கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கிரைண்ட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் புளிக்காத கெட்டி தயிர் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஆட் பண்ண போகிறோம். அது 1/2 கப் சேர்க்கணும். ஸோ நான் இதில் கரெக்டாக அந்த 10 ரூபா ஹேட்ஸன் தயிர் இருக்குல்ல, அதுவே கரெக்டாக அந்த 1/2 கப் வந்துச்சு. இதுலேயும் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் மட்டும் நீங்கள் கிரைண்ட் பண்ணால் போகணும். ஏன்னா நீங்கள் ஓவராக இதை மிக்ஸி போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கேக் ரொம்ப கட்டியாகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ் தான். அடுத்து இதில் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ பேக்கெட் இருக்குல்ல, ஸோ அந்த ஈனோ பேக்கெட் போட்டு அதில் சும்மா 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்து அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து ஒரு விஸ்க் வச்சுட்டு ஃபுல்லாக கிளறணும். அதாவது அதில் எந்த கட்டி இல்லாமல் அந்த மாதிரி கிளறணும். விஸ்க் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு கரண்டியோ எனிதிங் வச்சு அதில் ஃபுல்லாக அந்த கட்டி இல்லாமல் அந்த பேட்டரை கொண்டு வரணும். அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். வெனிலா எசன்ஸ்னு இல்லை, ஏதோ ஒரு எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா அதில் நம்ம எக்கு கர்ட்லாம் போட்டிருக்கனால அதோட ஸ்மெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம எசன்ஸ் இதில் ஆட் பண்ணி தான் ஆக்கணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சப்போஸ் இதை விட உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா தண்ணி இல்லைனா பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வச்சு ஃபுல்லாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, அதில் வெறும் கிண்ணத்துலேயே ஆயிலோ இல்லைனா நெய்யோ எது வேணாலும் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அதில் ஃபுல்லாக டேப் பண்ணாலும் சரி, இல்லைனா வாழை இலை கூட நம்ம வச்சு அதில் வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குக்கர் தான். குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா மூடி கூட திருப்பி போட்டு வச்சுக்கலாம். நம்ம உப்பு நம்ம வச்சுருக்க அந்த கேக் பேட்டர் இருக்குல்ல, அந்த பவுல் இந்த உப்பில் போய் டச் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இந்த உப்பு தான் சேர்க்கணும் இல்லை, உப்புக்கு பதிலாக நீங்கள் மண் கூட கொட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் குக்கரில் உப்பு ஃபுல்லாக கொட்டிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு விசில் போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ இந்த குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். பட் இதில் விசில் போடக்கூடாது. ஸோ இது குக்காக 30 to 35 மினிட்ஸ் ஆகும். பட் சம்டைம்ஸ் சேஞ்ச் கூட ஆகலாம். ஸோ நான் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு சைடு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. பட் சென்டரில் மட்டும் லைட்டாக குக் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தப்போ தான் எனக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மினிட்ஸ் மேபி உங்களோட குக்கர் அண்ட் எவ்வளோ நீங்கள் பேட்டர் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் ஆகும். ஸோ ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் அந்த சைடில் ஃபுல்லாக நீங்கள் கீறி விடணும். அப்போ தான் அது வெளியில் வரும், இல்லைனா வெளியில் வராது. ஸோ ஃபுல்லாக கீறினதுக்கப்புறம் வெளியில் அப்படியே ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த கேக் வந்துடுச்சு. நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே வரல
இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டர் ஷீட் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணாமல் அந்த கேக்கை வந்து ஏன்னா சூடாக இருக்கும், ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கட் பண்ணோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ சாஃப்டாக வரும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவே வந்துருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக வந்து கேக் பண்ணலாமா அப்படி தான் நான் வந்து நினச்சேன். ஸோ கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப சாஃப்டாக வரும்னு நான் வந்து நினைக்கல. ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாக வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பிளெண்டர் இல்லாமல் வெறும் மிக்சிலே வந்துட்டு ஓவன் இல்லாமல் குக்கரில் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து கேக் பண்ண முடியும். அதுவும் வந்து ப்ளெயின் கேக் சேம் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நான் வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும்னு நினச்சேன். நம்ம வந்து கடையிலலாம் வந்து இந்த டீ கேக் ப்ளெயின் கேக் வந்து சாப்பிடுவோம்ல, சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. கேக் மட்டும் பண்ணால் போதுமா, அப்போ க்ரீம் இல்லையா அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து க்ரீமும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா பேர் என்ன மாதிரி இருப்பாங்க, நான்லாம் வந்து ப்ளெயின் கேக்கே சாப்பிட மாட்டேன். ப்ளெயின் கேக்கை விட எனக்கு வந்து அந்த க்ரீம் இருந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே வரும். ஸோ அதனால் வந்து க்ரீம் வந்து பட்டரே இல்லாமல் பிளெண்டரே இல்லாமல் ஒரு கேக், அதுவும் எக்கே இல்லாமல் ஒரு க்ரீம் கேக்கோட க்ரீம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் தான் பண்ணி பார்த்தோம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோவே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வனஸ்பதின்னு சொல்லிட்டு விற்கும்ல, ஸோ அதுதான் நாங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். நான் வந்து ட்ரையல் தான் பண்ணுறனால ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு குவான்டிட்டியில் தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஸ்க்கு வச்சோ, ஏதோ விஸ்க்கு தான் இல்லை, ஏதோ கரண்டியில் கூட வச்சுட்டு இந்த மாதிரி அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லைட்டாக வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பவுடர் பண்ண சுகர் இருக்குல்ல, ஸோ அந்த சுகர் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வந்து நாங்கள் ஆட் பண்ணி பார்த்தோம். ஸோ சுகர் பத்தலைன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக இது வந்து கரெக்டாக எனக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக விஸ்க் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து க்ரீம் ஃபார்மில் மாறிடும். ஸோ எசன்ஸ்க்காக நான் வந்து ரொம்ப குட்டியோண்டு ஒரு ஸ்பிஞ்ச் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்தோம். பட் நான் வந்து வராது, க்ரீம்லாம் வராது அப்படின்னு நினச்சி தான் ட்ரை பண்ணேன். பட் க்ரீம் மாதிரி வந்துச்சு. நான் பார்க்க க்ரீம் மாதிரி இருக்கான டேஸ்ட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் வந்து உண்மையாலே கடையில் எந்த மாதிரி க்ரீமோட டேஸ்ட் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட் வந்துருந்துச்சு. எங்களுக்கே ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகிடுச்சு. அப்போ மோஸ்ட்லி எல்லா கடையில் வந்து இந்த மாதிரி தான் க்ரீம் பண்ணுறாங்க போல். ஒரு எக் அண்ட் பட்டர் பிளெண்டர் எதுவுமே இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸில் வந்து இப்படி ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண முடியுது. அந்த க்ரீம்லேயே வந்து கொக்கோ பவுடர் சேர்த்தா அது வந்து சாக்லேட் க்ரீம், அவ்வளோதான். ஸோ என் தங்கச்சி வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கூட நான் தான் வந்து ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த செரி அது இதுன்னு போட்டு என்னமோ டெக்கரேஷன் பண்ணால். ஸோ ஃபைனலி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி நீங்களும் வந்து கிறிஸ்மஸ்க்கு கேக் ட்ரை பண்ணலைன்னா இந்த நியூ இயர்க்காவது இந்த கேக்கை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கேக்கே ட்ரை பண்ணலைனாலும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அப்படியே இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ. பாய்.